Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது நம்மளோட ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து சுற்றளவு பத்தலனா அதை வந்து எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல வர பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ப்ளவுஸோட ஸ்லீவ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை. அதாவது நம்மளோட சாரியோட ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்லீவோட சுற்றளவு வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சுற்றளவு கம்மியாக இருக்கும்போது நம்மளால் வந்து அதை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சுற்றளவு கம்மியாக வரும்போது நம்ம எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி பார்டர் வச்ச ப்ளவுஸில் தான் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வரும். இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறத தவிர இந்த மாதிரி சாரியோட ப்ளவுஸ் பார்டர் வச்சு இருக்குதுனாலே இந்த பிரச்சனை கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்லீவோட உயரத்தை எடுத்து நம்ம மார்க் பண்ணிடலாம். எப்போவுமே நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா நீங்கள் அதை இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிலாம் தைக்கிறது இல்லாமல் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்போ ஸ்லீவோட உயரம் எடுத்து நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து சுற்றளவு பத்தாமல் போனால் இந்த மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் உயரம் எடுத்து கரெக்டாக என்னோடய ஸ்லீவோட ஷேப் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அதாவது உள்குழிவு எதுவுமே கட் பண்ணலை, ஸ்லீவோட ஷேப் மட்டும் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வேணும் பாருங்கள். இப்போ ஸ்லீவோட மேலே கட் பண்ண இந்த பீஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த ப்ளவுஸோட துணியிலே கொஞ்சம் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களோட ஸ்லீவோட துணியாக இருந்தாலும் ஸ்லீவில் உயரம் போக மீதி துணி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கனால நான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியில் வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி உயரத்துக்கு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க. நிறையா துணி தேவைப்படாது. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு அகலம் தான் தேவைப்படும். உயரம் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்லீவோட சைடு பகுதிக்கு ஏற்ற மாதிரி உயரத்தை எடுத்துடுங்க. எப்போவுமே பார்டர் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க ஸ்லீவை. பாருங்கள் இந்த மாதிரி 2 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பக்கத்து ஸ்லீவுக்கு வந்து 2 பீஸ் கட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா இந்த துணியில் வந்து நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா துணி இல்லை, எனக்கு ஸ்லீவோட உயரம் கட் பண்ண மீதி துணி மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அதையும் நான் வந்து எப்படி கட் பண்ணி பார்க்குறேன். இந்த அகலம் அதிகமாக இருக்குது பாருங்கள், இதை வந்து மேல் பக்கமாக வச்சு உங்களோட ஸ்லீவோட லென்த்துக்கு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 2 பீஸ் இருக்கும் நம்ம மடித்து எடுத்துருக்கிறதுனால. இப்போது நான் எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எந்த பீஸாக இருந்தாலும் சரி, மேலே இருந்ததும் ப்ளவுஸ் ஸ்லீவோட மேலே இருந்த துணி இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தாலும் அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த ஸ்லீவோட 2 பகுதியிலுமே நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம உயரத்துக்கு கரெக்டாக எடுத்துருக்கிறதுனால பாருங்கள். இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்குது. சப்போஸ் நீங்கள் சாதா ப்ளவுஸ்னால் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தைக்கணும். இப்போ எனக்கு வந்து இது வந்து லைனிங் கொடுத்து திருப்புறதுனால என்னோடய ஸ்லீவோட லென்த்துக்கு மட்டும் எனக்கு போதும். இப்போ ப்ளவுஸோட ஸ்லீவோட மேல் பகுதியிலேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ துணியோட மேல் பக்கமாக, அதாவது நல்ல பகுதி மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த துணியை ஸ்லீவோட மேல் பகுதியிலேருந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுன்னா அது வந்து கீழே பக்கம் அந்த எக்ஸ்ட்ரா துணி வந்துடும். பாருங்கள், சைடில் சுற்றளவு இருக்க சைடில் இதை வந்து மேலேருந்து கீழ் பக்கமாக வச்சு நம்ம தைக்கிறோம். இதே மாதிரியே 2 சைடுமே ஸ்லீவோட 2 சைடுமே நீங்கள் கொடுக்கணும். எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி, ஒரு துணிக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா 2 பக்கமே ஜாயின் பண்ணால் தான் அது நீட்டாக இருக்கும். ஒரு சைடு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு சைடு வந்து அந்த பார்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் 2 பக்கமே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெளிப்பக்கம் திருப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பும்போது இந்த பக்கம் தையல் தெரியாது. இதை வந்து நல்லா அயன் பாக்ஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணி இப்போ நான் இதை வந்து அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமே நல்லா அயன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணமோ அதை அப்படியே கட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா இருக்க சைடில் இருக்க துணியை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஸ்லீவோட பேட்டர்ன் வரைஞ்சிருக்கீங்கன்னா அந்த பேட்டர்ன் பேப்பரை இது மேலே வச்சு உங்களோட ஸ்லீவோட சுற்றளவு எந்த அளவுக்கு தேவையோ அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது அதே மாதிரியே சைடு கட் பண்ணிவிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கொடுத்து திருப்புறதுனால ஸ்லீவோட லென்த் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் மீதி இருக்க துணியை. இந்த மாதிரி உங்களோட ஸ்லீவ் துணி சுற்றளவு பத்தலைன்னா நீங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது உங்களோட ஸ்லீவில் வந்து எந்த பிரச்சனையுமே வராது.
உங்களோட சுற்றளவு வந்து கரெக்டாக நமக்கு ஜாயிண்ட் ஆகும். உங்களோட கீழ்கை சுற்றளவு கம்மியாக தான் வரும். அதனால் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க துணி வந்து நமக்கு வெளியில் தெரியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி இது ஸ்லீவை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்கும்போது உங்களோட ஸ்லீவில் எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ நிறைய பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா உள்குழிவு கொடுத்துட்டு அதை ஜாயின் பண்ணும்போது பிரச்சனை வரும். அந்த மாதிரி இல்லாமல் இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவோட உள்குழிவை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ஸ்லீவை வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ப்ளவுஸோடு வச்சு ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து எந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் கிளியராக நமக்கு வந்து ஸ்லீவ் ரெடி ஆயிரும். நிறைய பேர் பண்ணுற பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி துண்டு பீஸ் கொடுக்காம நம்ம வந்து ஸ்லீவோட பேட்டர்னை வரைஞ்சி நம்ம ஜாயின் பண்ணும்போது அதில் வந்து இழுத்து தைப்போம். அதாவது துணி வந்து ஈக்குவலாக ஜாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இழுத்து தைப்போம். அந்த மாதிரி இழுத்து தைக்கும்போது ஸ்லீவில் பார்த்திங்கன்னா அந்த ஆம்ஹோல் சைடில் நிறைய இடத்துல சுருக்கமாக வரும். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் ஸ்லீவ் வந்து எனக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும், என்னோடய சுற்றளவு சரியில்லை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு 2 இன்ச் அகலத்திலே வந்து துணியை கொடுத்து ஜாயின் பண்ணி தைக்கும்போது உங்களோட ஸ்லீவோட சுற்றளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். அந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவில் இழுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அதே மாதிரி துணி பத்தலை அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஸ்லீவோட பிரச்சனை தீரும். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரியே நிறையா டிப்ஸ் வீடியோ பார்க்கணுனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரியே இன்னொரு நல்ல வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.